ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொன்னால் ஒரு ஷாப்பிங் பிளாக் தாங்க. எங்கேன்னு சொன்னால் ரிலையன்ஸுங்க. அங்கே வந்து பை ஒன் கெட் ஒன்று நிறையா போட்டிருந்தாங்க ஆஃபர்ஸு. ஸோ அதனால் நாங்கள் அந்த ஷாப்புக்கு போனோம். ஸோ அதை தான் உங்கள் இந்த நாளில் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. கார் பார்க்கிங் இது பாருங்கள். இப்போது கார் பார்க் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே என்ட்ராகிறோம். பெரிய கடைங்க, ரொம்ப பெருசு. ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் போகும்போது நல்லா கொஞ்சம் மழையும் பெஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்னு. 2 வீலருக்கு தனியாக வச்சுருக்காங்க, 4 வீலருக்கு இங்கே தனியாக பார்க்கிங்கு. போகிறது ஒரு பக்கம் ஒரு வழி, வர்றது ஒரு பக்கம் வழிங்க. ரொம்ப நீட்டாக அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க. ட்ரெண்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, நிறைய ட்ரெஸ்ஸஸ் அவைலபிளாக இருந்தது. அங்கேயும் வந்து இது மாஸ்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம அந்த கை கழுவுறது இதெல்லாம் கூட பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. அதை நம்ம அதை வந்து போட்டுட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ரொம்ப செக்கிங்காக தாங்க இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய பொம்மைகளுக்கு நல்ல அழகழகான ட்ரெஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக நிறைய ஆஃபர்ஸ் இருந்தது. ட்ரெஸ் எல்லாமே 345க்குலாம் நல்லா இருந்ததுங்க. துணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதை பார்க்குறேன் பாருங்கள். இது வந்து 415 போட்டிருந்தது. அதில் சூப்பராக இருந்ததுங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கலராக வச்சுருந்தாங்க. அதாவது இந்த லெகின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கலராக சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க. XL, XXL எல்லாமே இருந்ததுங்க. எல்லா சைஸும் அவைலபிளாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. கிளாத்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய டாக்டருக்காக பார்த்தேன். பட் நான் அன்றைக்கி அவளை கூட்டிகிட்டு போகலை. ஸோ அதனால் நான் அவளுக்கு எதுவுமே எடுக்கலை. ஏன்னா அவள் வந்து எடுத்தானா அது நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து எடுக்கலை. நான் எல்லாமே பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். டிமார்ட்டை விட இது பயங்கர பெருசுங்க. ரொம்ப பெருசு இது. துணிக்கு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றி வந்தால் எல்லா பொருளுமே இருந்தது. ஆனால் கூட்டம் ரொம்ப இல்லை. ஆனால் வாங்கிட்டு அப்பப்போ அப்படி அப்படியே போயிடுறாங்க. அதனால் பெரிய இடமா இருக்கிறதுனால அது கூட்டமே தெரியல. ஆனால் ஆட்கள் வர்றாங்க. ஆனால் இது ரொம்ப பெருசு. அதனால் ஆட்கள் வர்றது நமக்கு அவ்வளோவா ஆள் இல்லாத மாதிரியே தெரியுது. கூட்டமே இல்லாத மாதிரி தெரியுது. இவ்வளோ பாருங்கள், எவ்வளோ டிஷர்ட்டு, உல்லனு எல்லாமே ஆஃபர்ஸ் இருந்ததுங்க. துணியிலேருந்து அப்புறம் மளிகை சாமான்லேருந்து பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாமே ஆஃபர்ஸில் தாங்க இருந்தது. ஒன்று கூட போட்டிருக்காங்க பாருங்கள், போர்டு எல்லாம் 99 அந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. எல்லாமே ஆஃபர் தான். இது எல்லாமே ஆஃபர் தான். எல்லாமே நிறைய வாங்கினாங்க. எல்லாமே வாங்குறாங்க, அப்படியே பில் பண்ணுறாங்க. ஒரு கூட்டமோ கச்சன்னு சத்தமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீட்டாக இருந்தது. ரொம்ப நீட்டாக இருந்தது. எவ்வளோ லைட்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், எல்லா ஆட்களும் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வாங்குறதுக்கு ஆட்கள் நிற்கிறாங்க. ஆனால் உடனே இதெல்லாம் வந்து பெட்ஷீட்டுங்க. இதுவுமே ஆஃபரில் தான் இருந்தது. பெரிய அதுக்கு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ரேட்டு பார்த்தீங்களா, 899. நல்லா இருந்தது. கலரும் டிசைனுமே ரொம்ப நல்லா இருந்தது. சிங்கிள் பீஸ் தனியாக இருந்தது. சிங்கிள் பீஸ் வந்து 599, டபுள் வந்து 8 சம்திங்கு. அந்த மாதிரி தனித்தனியாக சின்ன குழந்தைங்களுக்கு பாருங்கள், ஃப்ராக்ஸ்லாம் பாருங்கள். அதுக்கு டிஷர்ட்டு, அதுக்கு போடுற அந்த சின்ன பேண்ட்டு மாதிரி அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. எடுத்து பார்க்கறது பாருங்கள். நிறைய வந்து சின்ன குழந்தைங்களுக்கு போடுறது வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது ஒரு கவுண்டர்னே சொல்ல முடியாதுங்க. கடல் மாதிரி பெருசு அது. அதனால் நம்ம நடந்துக்கிட்டே இருந்தால் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி எல்லாமே ஆஃபர்ஸுங்க. எல்லாமே ஆஃபர் நல்லா இருந்தது. லிக்விட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது பாருங்களேன், இது வந்து 99 தான் போட்டிருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டு இது வந்து நல்ல கிளாத்தில் வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு மெட்டீரியலில் இருந்ததுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி. இது பாருங்கள், இது நம்ம இந்த அயன் பண்ணுறதுக்கு இந்த துணியெல்லாம் அயன் பண்ணுறதுக்கெலாம் மடித்து வைப்போம்ல, அந்த மாதிரி துணியெல்லாம் அதில் போட்டுக்கலாம். சில பேர் அதை வந்து அழுக்கு துணி கூட போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி பக்கெட்ஸ்லாம் அது. இங்கே பாருங்கள், இது வந்து நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் இருந்தது. அதாவது இந்த ஜூஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து டிஷர்ட்ஸு, பெரியவங்களுக்குரிய டிஷர்ட்லாம் வச்சுருந்தாங்க. நான் அதை கூட பார்த்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது. ஹஸ்பண்டுக்கு ஒன்று எடுக்கலான்ட்டு பார்த்தேன். 499 ஏதோ போட்டிருந்தது. பட் அவங்களுக்கு இந்த சைஸ் சரியாக இருக்காது. அதனால் நான் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். இது சூட் கேஸுங்க. இது எல்லாமே ஆஃபரில் தான் இருந்துச்சு. இதை போட்டிருக்காங்க பாருங்கள், 75%ன்னு. எல்லாமே ஆஃபரில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த வாஷிங் பவுட்ரு வந்து டபுள் ஒயிட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்களேன். அது வந்து 5 கிலோ என்னமோ போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். 300 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அது தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கிஃப்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே இந்த ஹாட் பாட் எல்லாமே 90 ருபீஸ் போட்டிருந்தது. அதை வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது.
நான் என்கிட்ட இருக்குது 2 ஹாட் பாட்டு. அதனால் இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்து வச்சுருக்கேன் பாருங்கள் கையில் சின்னதாக. அது பாருங்கள் 499 3 பீஸ் அது. ஆனால் அது சின்னதாக கேட்டேன்னா 90 ருபீஸ் தரேன்னு அதில் போட்டிருந்தாங்க, ஒருத்தர் சொன்னார். பட் ரொம்ப அழகாக இருந்தது. டேபிளில் டைனிங் டேபிளில் வச்சா ரொம்ப ரிச்சாக இருக்கும், அது வச்சா நல்லாயிருக்கும். பட் நான் வாங்கலை. இங்கே பாருங்களேன், இங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய வந்து இந்த பிஸ்கெட் கவுண்டர். இங்கே ஒரு டப்பா இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக லைட்ஸ் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எல்லோ கலரில் லைட் எரிஞ்சிகிட்டே இருந்தது. நல்லா இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இங்கெல்லாம் ஃபார்மல் ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லோரும் எடுத்து பார்த்துட்ருக்காங்க பாருங்களேன். அங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஆஃபர்ஸ்லாம் இவ்வளோ இருக்குங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி அங்கே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு டெக்கரேட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது எல்லா சாக்லேட்டுமே. அது கூட ஆஃபர். இந்த டப்பா வச்சுருக்கேன் பாருங்கள், இது 99. அதில் 3 பீஸ் இருக்குன்னு 299 அது போட்டிருக்காங்க. பட் வந்து 109 சொன்னார் அவர். 109 சொன்னார். நாங்கள் அது வச்சுட்டு வந்து எடுத்துக்கிறோன்னு சொன்னோம். நாங்கள் வேறு வழியாக வந்துட்டோம். எங்களுக்கு அது சரியாக அந்த பக்கெட்டை பார்க்க முடியல. ஆனால் நல்லா இருந்தது, கொடுக்கலாம், வாங்கலாம் அந்த ரேட்டு கூட. இது எல்லாமே இந்த ஷர்ட் கவுண்டர் இன்னும் இருக்குது. அதாவது ஒரு பாகம் ஃபுல்லாகவே ஷர்ட்டு, பேண்ட்டு, ஜீன்ஸு, அப்புறம் இந்த பர்மோடாஸு இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே நல்ல குவாலிட்டி, நல்ல பிராண்டடாக இருந்தது. இந்த ஸ்வெட்டர் பாருங்களேன், 1300 என்னவோ போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, சாஃப்டாக இருந்ததுங்க. ஆனால் நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்படியே நம்ம வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. பிடிச்சிருந்துச்சு ரொம்ப எனக்கு. அது மாதிரி இந்த பிளாக்கு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வாங்கலான்னு பார்த்தா சைஸு சின்னதாக தான் இருந்துச்சு, பெரிய சைஸு ஸ்டாக் இல்லை அப்படின்னாங்க. எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே துணி தாங்க, எல்லாமே துணி தான். எல்லாம் கலர் கலராக வச்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சைஸ் எடுத்திங்கன்னா சைஸில் எல்லா வெரைட்டியான அடுத்த சைஸுக்குரிய கலரும் வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸல் எடுத்திங்கன்னா எக்ஸலில் ஒரு கலர் இருக்குன்னா டபுள் எக்ஸல்லையும் அந்த மாதிரி கலர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம அப்போ கேட்குறவங்களுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்கலாம் இல்லையா. அது யூனிஃபார்மாக போடுறாங்க பாருங்கள். வீடுகளில் சில ஃபங்க்ஷனுக்கு யூனிஃபார்மாக போடுவாங்க வீட்டில் இருக்கவங்களாம். அந்த மாதிரி வாங்கணுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம. ஆமாம், இது ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாகவே துணி தான். இந்த பக்கம் பாருங்களேன், ஒரே ஃபுல்லாக அந்த கோதுமை மாவு. இது பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. இது எல்லாமே இந்த டெட்டாயிலோட லிக்விடுங்க. அது வந்து 289. நான் கூட இது கூட வாங்கினேன், ஒன்று வாங்கினேன். இது 109 ஆஃபரில் தான். கிட்டத்தட்ட 100 ரூபா நமக்கு அதில் லாபம். அது மாதிரி பிஸ்கெட்டில் வந்து 3 பேக்கெட் போட்டு அது ஒரு ரேட்டு போட்டு இப்படி வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து வாட்டர் பாட்டில்னு நினைக்கிறேன். இல்லை, வாட்டர் பாட்டிலில் இது வந்து லிக்விட் தான். அதோ பாருங்கள், நிவான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, பாடி மில்க்கு. ஆமாம், பாடியில் நம்ம தேய்ச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அது. இதுவுமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. இது பாருங்கள் பிஸ்கெட்டு. இது வந்து நான் வந்து ஒன்று எடுத்தேன். இது பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள் 109ன்னு. இது வந்து பேடு. இது வந்து புது கம்பெனி வந்து வந்திருக்கு போல். அது ஏதோ நான் அதை பார்த்தேன், எனக்கு அது ரேட்டு சரியாக தெரியல. அது போட்டிருக்காங்க பாருங்களேன், பை 1 கெட் 1 போட்டிருக்காங்க பார்த்து, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஜூஸஸ்ஸுங்க, ஜூஸஸ். இதுவுமே ஆஃபரில் தான் போட்டு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், பை 1 கெட் 1 சொல்லிட்டு. இந்த ஆஃபர் தான் இப்போ இங்கே போயிட்டுருக்கு ரிலையன்ஸில். ரொம்ப நல்லா இருக்குது. இது ஃபுல்லாகவே பேடு தான். ஒரு பண்டலாக கட்டி 300 ருபீஸு, 200 ருபீஸு, இதெல்லாம் 300 சொன்னாங்க. நிறையா இருக்குன்னு சொன்னாங்க பேக்கெட். நான் அதை அவ்வளோவா கேட்டுக்கிடலை. அப்புறம் இதெல்லாமே வந்து 200 போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, டோவ். இது வந்து லிக்விட் மாதிரி இருக்கும். அது இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சுங்க. வாங்கலாம். இந்த மாதிரி ஆஃபர் இருக்கும்போது நம்ம வந்து வீட்டுக்கு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இல்லை இது வாங்கினா அது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நமக்கு அது ரொம்ப லாபமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஆஃபர் இருக்கிற டைமில் நம்ம போய் வாங்கினோன்னா நமக்கு நல்ல சேவ் ஆகும். நான் சில நேரங்களில் அப்படி தான் பார்த்து வாங்குவேன் பொருளெல்லாம். அதனால் எனக்கு அது அந்த மாதிரி வாங்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் போவேன் அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஷாம்பு ஐட்டங்கள் அந்த மாதிரி தான், பெர்ஃப்யூமு அந்த மாதிரிகள் தான் இங்கே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ஆஃபர் தாங்க, எல்லாமே ஆஃபர் தான், ஃபுல்லாகவே ஆஃபர் தான். ட்ராலிலாம் கூட நிறையா இருந்ததுங்க. அங்கே கூடைகள்லாம் கிடையாது, ட்ராலி தான். நம்ம ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாகவே வாங்கிட்டோம்னா நம்ம கார் ஷெட்டு வரைக்கும் அந்த ட்ராலியை கொண்டு போயிடலாம். அவங்களே அதை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சிஸ்டம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அது ஒரு கன்வீனியன்ட்டில் பார்த்திங்களா, நமக்கு பொருள் தூக்கிட்டுலாம் அலைய வேண்டாம். மற்ற கடைகள்லாம் கூடைகள், பைகள் கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஃபுல்லாகவே ட்ராலி தான்.
ட்ராலியுமே நல்ல ரிப்பேர் இல்லாமல் எல்லாமே புதுசாக இருந்தது. சிலதெல்லாம் வந்து சக்கரம் வந்து உருளவே உருளாது. இது நல்லா இருந்துச்சுங்க. சிந்தால் சோப்புலாம் பாருங்களேன், 4 பண்டலாக கட்டி வச்சுருந்தாங்க சிந்தால் சோப்பு. இங்கே பாருங்களேன், எல்லாமே பை 1 கெட் 1 தாங்க போட்டிருக்கு பாருங்கள். எல்லாமே எதை எடுத்தாலும் பை 1 கெட் 1 தான். அப்புறம் 50% ஆஃப் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இங்கேயும் பாருங்கள் எப்படி பாருங்கள், ஃபுல்லாக சோப்பு தான். இங்கே இந்த இடம் ஃபுல்லாகவே சோப்பு தான். எல்லா சோப்பு இருந்தது. லக்ஸ் இருந்தது, டோவ் இருந்தது, சிந்தால் இருந்தது. அது இருக்குது பாருங்கள். நான் டெட்டால் சோப்பு எடுத்தேன், லிக்விடும் ஒன்று எடுத்தேன். எனக்கு ரேட் அதில் போடவே இல்லை அவங்க. சரி அங்கே கவுண்டரில் போய் கேட்டுக்கலாம் பார்த்தா அது வந்து 250 சொன்னாங்க. இது 109. சரி இது லாபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது பாருங்கள் கோல்டு வின்னரு. இங்கே பாருங்கள் பாதாம்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நல்ல பெரிய பாக்கெட்டு 500 கிராம்ஸ் பேக்கெட்ஸு, அதுவுமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து பை 1 கெட் 1 கிடையாதுங்க. அது கிடையாது. இதெல்லாமே இங்கே இருக்க கீழெல்லாம் பாருங்கள், எல்லாமே பாருங்களேன். இந்த பக்கம் பாருங்கள், இதெல்லாமே சாக்லேட்ஸு, பிஸ்கெட்டு, இந்த சின்ன இந்த உப்பு பிஸ்கெட் இருக்குல்ல, சால்ட்டு பிஸ்கெட்டு, அந்த மாதிரிலாம் கூட பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பை 1 கெட் 1 தான். நாங்கள் முட்டைலாம் கூட வச்சுருக்காங்க. அங்கே முட்டைலாம் ரேட்டெல்லாம் நான் கேட்கல, அதெல்லாம் கூட தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ரெட்டு இருந்தது, ப்ரெட்டு காலி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாமே பாருங்கள் போர்டு வச்சுருக்காங்க. நம்ம கேட்டுட்டு நமக்கு விருப்பம்னா வாங்கிக்கலாம், இல்லைனா அங்கே கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்துட்டு ரேட்டை கேட்டோம்னா சிலதெல்லாம் வந்து அதில் போட்டிருக்காங்க. அவங்க அதுலேயுமே குறைச்சி தான் நமக்கு வந்து பில் போடுறாங்க. பில்லிங்க நான் பார்த்தேன். அது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கோகோனட் ஆயிலுங்க. இது எல்லாமே லைன் டேஸ், அந்த லைன் டேஸ் இருக்கு இல்லையா, அது இதெல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம். நல்லா இருந்தது. அந்த மசாலா பெட்டி, அந்த பெட்டி வந்து அஞ்சரை பெட்டி, அது இருந்துச்சு. அது 99. பேஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 3 வந்து இருக்கும் அதுக்குள்ளே. அதாவது 200 வந்து 2 இருக்கும், 100 கிராம் வந்து 1 இருக்கும். 3 பீஸ் இருக்கும். 3 பீஸ் வந்து 200 சம்திங் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் கம்மி தான் விலை, மற்ற இதை விட கம்மி தான். நான் அதில் ஒன்று எடுத்தேன். இதில் வந்து ஆஃபர் கிடையாது, அதில் ஆஃபர் இருந்தது, அதனால் அதை எடுத்தேன். பேஸ்ட் ஒன்று வாங்கினேன். இப்போ போட்டிருக்கு பார்த்தீங்களா, 5%, 15%, அந்த மாதிரி பார்த்து நமக்கு எது பிடிக்குதோ, எது நம்முடைய பட்ஜெட்டுக்கு ஓகேவோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள். எல்லாமே இந்த இடத்துல சோப்பு பேஸ்ட்டு தாங்க. எல்லா சோப்பும் இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்களா, 10 ருபீஸு, 8, 6 எல்லாமே அவங்க தொங்க விட்ருக்காங்க ரேட்டெல்லாம். நம்ம அதனால் பார்த்துட்டு வாங்கலாம். வாங்குறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா. நம்ம இல்லைனா அவங்க ஒவ்வொருத்தருக்கு அங்கே யாருமே ஒவ்வொரு கவுண்டரில் ஆட்கள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆட்கள் நிற்கிறாங்க. மற்றபடி நம்ம தான் போய் எடுத்துக்கிடணும். வெளியில் போய் நம்ம கேட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த பிளாஸ்டிக் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது சுகரும் காப்பித்தூளும் போட்டுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். டீ, சுகர், காப்பித்தூள் போட்டுக்கிற மாதிரி எல்லாமே பிளாஸ்டிக். ஆனால் நல்லா இருந்தது, குவாலிட்டியாக இருந்தது. இந்த 3 டப்பா வந்து 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. நான் இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 99. நான் வாங்கலை, அது வாங்கலை. இது எல்லாமே பாருங்கள் போட்டிருக்கு பார்த்தீங்களா. பாத்திரம் தேய்க்கிற கவுண்ட்ரு இது. அதில் பார்த்திங்களா, 1 வாங்கினா 1 ஃப்ரீ. எல்லாமே 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இந்த கோதுமை மாவு வந்து 5 கிலோ கோதுமை மாவுங்க. இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸ். ஆனால் அந்த அவங்க வந்து அந்த ரேட்டு கொடுக்கல, 210க்கு தான் கொடுத்தாங்க. நான் இதில் ஒரு 5 கிலோ பேக்கெட் ஒன்று வாங்கினேன். நல்லா இருந்ததுங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குது. ஆசீர்வாதத்தை விட இது நல்லா இருக்குது இந்த பிராண்டு. இதுதான் நிறைய வச்சுருந்தாங்க. ஆசீர்வாதம் இருந்தது, அது வந்து 235 சொன்னாங்க. இது வந்து 210 தான். அதனால் இதில் ஒரு 5 கிலோ பேக்கெட் ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு வந்து வீட்டில் சப்பாத்தி போட்டு பார்த்தேன். அப்புறம் போட்டு பார்த்தா ஐயோ இன்னொரு 5 கிலோ வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். அந்த மாதிரி நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்களா, எல்லாமே அந்த பிராண்டு தான். ஆயிலெலாம் கூட ரொம்ப சீப்புங்க. நம்ம கோல்டு வின்னர் வந்து 122 ரூபா தான். அதே இது இன்னொரு சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்று போட்டிருந்தது, பேர் எனக்கு கரெக்டாக இல்லை, மறந்துட்டேன். அது வந்து 117 ரூபா தான். நான் அதில் ஒரு 3 கிலோ ஆயில் வாங்கினேன். இந்த பிளாஸ்டிக் இல்லாமல் எடுத்து பார்த்தேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே பிளாஸ்டிக் தான். சின்ன சின்ன பவுல்ஸு, கப்பு, அப்புறம் வந்து வேஸ்ட் பாக்ஸ் போடுறதுக்கு பக்கெட்டு மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். வேஸ்ட் பாக்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஸு. ஆனால் அது டியூரபிளாக இருக்குங்க. நம்ம வாங்கி வச்சோம்னு இங்கே ஒரு வாட்டி வீட்டில் அப்படியே இருக்கும், நல்லா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துங்க 10% ஆஃப்னு போட்டிருக்காங்க பாருங்கள்.
டிஸ்கவுண்ட் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எல்லாமே போட்டிருந்தாங்க. பக்கெட்ஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அந்த ஒன்று எடுத்து பார்த்தேன், அது வந்து 200 சம்திங் போட்டிருந்தாங்க இந்த பாக்ஸு. ஆனால் ரொம்ப அழுக்காக இருந்தது. இந்த லைட் கலர்லாமே அப்படி தான் ரொம்ப அழுக்காக இருந்தது. இந்த மாதிரிலாம் இதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் டார்க்காக வாங்கிக்கணும். அழகாக இருக்குது பாருங்கள், பக்கெட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு அந்த பக்கெட்டு பாத்திரங்களை பார்த்தா தான் அது பாருங்கள் 599 பாருங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு 5 லிட்டர் கேன் இது வந்து 610, இது 649 அப்படி தனித்தனியாக வச்சுருக்காங்க. என்ன விலைலாம் பயங்கரமாகிடுச்சு. 545 இப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது இந்த இடம் ஃபுல்லாகவே எண்ணெய் ஊறுகாய் தாங்க. எல்லா வெரைட்டியான ஊறுகாய்கள், அப்புறம் இந்த பக்கம் எண்ணெய் ஃபுல்லாக எண்ணெய் தான். செக்கு எண்ணெய் அது மாதிரிலாம் கூட இருந்தது. கடலெண்ணெய் வந்து 176 என்னவோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பிராண்டடாக இருந்தது. அது கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். நான் வாங்கினேன், எண்ணெய் வாங்கினேன். ஏன்னா மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாக இருந்தது, அதனால் நான் வாங்கிட்டேன். இது எல்லாமே அப்படி தாங்க. இந்த ஐட்டங்கள் எல்லாமே இந்த மாப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்குரிய ப்ரெஷ்ஷு அதெல்லாம் இருந்துச்சு. இந்த கவுண்டர் ஃபுல்லாகவே ஆயில் தாங்க. கேன் இந்த பக்கம், பேக்கெட்ஸ் இந்த பக்கம் வச்சுருந்தாங்க. லெஃப்ட்டு ரைட்டும் ஃபுல்லாக 2 பக்கமும் எண்ணெய் தான் இருந்துச்சு. இந்த பக்கெட்டு ஃபுல்லாக பேஸ்கெட்ஸ் தாங்க. இது எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள். என்ன அழகாக அடிக்கிருக்காங்க பாருங்கள். அதான் வேஸ்ட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நான் அது ஓப்பன் பண்ணலாம், கிட்டலாம் போய் பார்க்கல. பார்க்கும்போது அழகாக இருந்தது. சரி சூப்பராக இருக்குன்ட்டு வந்துட்டேன். வீடியோ எடுத்தோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இன்னும் போயிட்டே இருக்குங்க. அது கடல் மாதிரி போயிட்டே இருக்குது. எங்கே முடியுதுன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய கடை. டிமார்ட்டை விட பயங்கர பெருசு இது. ஒரே ஃப்ளோர் தான். ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஃப்ளோரே அவங்க நல்லா பெருசாக ஆக்குப்பைடாக வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் போனாலும் வாங்கலாம், அந்த மாதிரி ஸ்பேசஸாக இருந்தது. நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்ப எல்லாருமே மாஸ்க்கு தான் போட்டிருந்தாங்கங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது. கச்சா புச்சான ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே கத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லை, டீசெண்டாக இருந்தது. பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்கவுங்க வராங்க, டாலி எடுத்துகிட்டு வராங்க, தேவையான பொருளை வாங்குறாங்க, காருக்கு கொண்டு போகிறாங்க, வச்சிடுறாங்க. அந்த மாதிரி டீசெண்டாக ஒரு சத்தமே இல்லாமல் ஒரு கடையை நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ரொம்ப சத்தம் மைல்டாக பாட்டு போட்டு விட்ருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அது பாடிக்கிட்டே இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொருளை வாங்குறவங்க ஒரு பக்கம் வாங்கிக்கிட்டே தாங்க இருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருந்தது. நான் வந்து அந்த கிராம்பு எடுத்தேன். அது வந்து 100 கிராம் பேக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இப்போ 20 ரூபாய்க்கு கேட்டால் கொஞ்சம் போல தான் தராங்க. எனக்கு இந்த கிராம்பு வந்து நான் அடிக்கடி சாப்பிடுவேன். அதனால் எனக்கு கிராம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கிராம்பு எங்கே போனாலும், எந்த கடைக்கு போனாலும் கிராம்பு வாங்கிடுவேன். இங்கேயும் வாங்கினேன். அது வந்து 70 ருபீஸோ என்னவோ, எனக்கு ரேட்டு சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஆனால் நான் வாங்கினேன், கிராம்பு வாங்கினேன். நல்ல பெரிய பாக்கெட்டாகவே எங்கள் ஹஸ்பண்ட் எடுக்க சொன்னாங்க. சரின்னு பெருசாகவே எடுத்தேன். அது 70 ருபீஸ்ன்னு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, சரியாக ஞாபகம் இல்லை. பில்லு இன்றைக்கி தான் காலையில் தான் நான் தூக்கி போட்டேன். சரி எல்லாம் வாங்கிட்டோம், செக் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு பில்லை தூக்கி போட்டுட்டேன். மற்றபடி எனக்கு ஞாபகம் இருந்ததெல்லாம் வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு தப்பாலாம் நினைக்காதீங்க. நான் வாங்கினதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் போனதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன்னு சொல்லி நானும் பார்த்துட்டு தான் போனேன். ஐயோ இருக்குது, சரி போய் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நானும் போனேன். சண்டேனால ஒரு வேளை இவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்கான்னு எனக்கு அது தெரியல. பட் நாங்கள் சண்டே தான் போனோம். அதனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை. வர்றவங்க அப்படியே வாங்கிட்டு ஆனால் மழை வேறு லைட்டாக தூரிகிட்டே இருந்துச்சு. இதை நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், ட்ராலியில் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இந்த மசாலா பொருள்லாம் வாங்கினேன். கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு அப்புறம் சிக்கன் மசாலா, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கினேன். அதுவும் ரேட்டு கம்மியாக தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பாருங்கள், அந்த ஷூ பாலிஷ்ன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கடை. இதெல்லாம் பாடி கேர்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஃபேஸ் கேரு தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஆர்டர் அழகாக இருந்தது. நமக்கு தேவையானது எடுத்துக்கிற மாதிரி என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களேன், இது முந்திரி, திராட்சை, முந்திரியும் பாதாமும் ஒரு கவரில் போட்டு அது ஒரு பேக் மாதிரி, இந்த புலவர்களுக்கெல்லாம் முடிச்சு கொடுப்பாங்கள்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி ஒரு பணம் முடிச்சு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதை நான் என்ன இருக்குதுன்னு சொல்லி தான் பார்த்தேன். அது நிறைய பேர் வாங்கின மாதிரி இல்லை, பட்டு அது நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு அழகாக அவங்க டெக்கரேட் பண்ணி வைக்கிறது அட்ராக்ஷனாக இருந்தது. அது
இந்த பக்கம் பார்த்திங்களா எல்லாமே வந்து என்ன ஐட்டம் இது, இந்த பக்கம்லாம் பிஸ்கெட் தான். அது வந்து கிராஜக் பிஸ்கெட்னு நினைக்கிறேன். அது இப்போ கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கனால நான் வாங்கலை. இது வந்து கெலாக்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க. நமக்கு அதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு அதில் செட் ஆகாது. இங்கே பாருங்களேன், இது எப்படின்னா இதை தான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதாவது பை 1 get 1. 1 கிலோ நீங்கள் வந்து ரவை எடுத்திங்கன்னா 1 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ மைதா எடுத்திங்கன்னா 1 கிலோ மைதா ஃப்ரீ, 1 கிலோ வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா இன்னும் 1 கிலோ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அதில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுலேயும் போட்டிருந்தது. நானும் அதில் வந்து ரவையும் மைதாவும் வாங்கினேன். அது ரொம்ப நமக்கு ரீசனபிளுங்க, ரொம்ப லாபமும் கூட. அதை நான் வாங்கினேன். 2வது நம்ம வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா நமக்கு 1 கிலோ சர்க்கரை வந்து ஃப்ரீ, இல்லைனா 1 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த கோதுமை மாவும் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. இது இந்த எடுத்த பார்த்திங்களா, அது 99 அந்த பாக்ஸு. 3 பாக்ஸ் இருந்தது, ஒரே சேமாக இருந்தது. 99 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இது எல்லாமேங்க, எதை நீங்கள் எடுத்தாலும் பை 1 get 1 தாங்க. ஒன்றும் வந்து எதையுமே நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லா பொருளுக்குமே பை 1 get 1 தான். ஆனால் மேட்டெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்கவுண்ட்டில் போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம யூஸ் பண்ணுற இது நம்ம சமையல் ஐட்டங்கள், அப்புறம் வந்து சோப்புகள், பேஸ்ட்டு, இதெல்லாம் தான் அவங்க பை 1 get 1 அப்படி போட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து பை 1 get 1 கிடையாது. இதெல்லாமே ரேட்டு வந்து இவ்வளோ % டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. அப்படி தான் போட்டிருந்தாங்க. நான் ஒன்று மேட் வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட்டு 149க்கு கொடுக்கலாம் தான், நல்லா இருந்துச்சு. நான் வாங்கலைங்க. மேட்டெல்லாம் வாங்கலை. ஏகப்பட்ட மேட்டு கிடக்கு வீட்டில். சும்மா வாங்கி வச்சு நம்ம என்னங்க பண்ணுறது? அதனால் அதெல்லாம் வாங்கலை. நான் கொஞ்சம் ரொம்ப யோசிப்பேங்க, நம்ம வீட்டுக்கு தேவையில்லையா. எங்கள் நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, அந்த மேட்டெல்லாம் போட்டால் பராண்டி தள்ளிடுது. அதுக்காகவே நான் மேட்டு வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். எதை போட்டாலும் பராண்டி கிழிச்சிருது. நான் இப்போது வெறும் ஒரு துணியை தான் போட்டேன். துணி ஒரு நாள் போட்டோம்னா படுக்குதா, அப்புறம் அது அப்படியே பராண்டிடுது. 2வது முடி வேறு அது கொட்டுது. அதனால தான் நான் மேட்டு வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். நம்ம அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி போட்டு உள்ளே தான் வந்து படுக்கிறான் அவன். அதனால தான் நான் மேட்டெல்லாம் வாங்கலை. இதெல்லாமே கூட பாருங்களேன், கிளாஸ் டம்ளர்ஸ்லாம் பார்த்தேன். நல்லா பிராண்டடாக வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தெரிஞ்சிச்சு அது. அதனால் நான் அதெல்லாம் வாங்கலை. சும்மா அப்படியே பார்த்தேன். இதெல்லாமே அந்த செட்டு தான். கப் அண்ட் சாசரு, கிளாஸ் டம்ளர்ஸு, ஜூஸ் டம்ளர்ஸு, டீ குடிக்கிறது கிளாஸ் டம்ளர், எல்லாமே அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் போட்டிருந்தாங்க. சிலதெல்லாம் செட்டாக வச்சுருந்தது வந்து 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு இது. அப்புறம் இந்த பக்கம் எல்லாமே இந்த இதுக்கெல்லாம் டேபிளுக்கு போடுற அந்த மேட்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது செல்ஃபுக்கு போடுறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் வந்து ஸ்கூல் பேக்ஸு, நோட் புக்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் கூட ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. 49 ருபீஸு. இது பாருங்கள், டிஸ்கவுண்ட்டு 10% டிஸ்கவுண்ட்டு. அப்படி நோட் புக்ஸு, லாங் சைஸு, ஸ்மால் சைஸு எல்லாமே வச்சுருந்தாங்கங்க. எல்லாமே இதுவுமே டிஸ்கவுண்ட்டில் தான் இருந்தது. அதாவது நம்ம ஒரு கடைக்குள்ளே போனோம்னா ப்ரொவிஷன் வாங்கலாம், துணி எடுக்கலாம், ஸ்டேஷ்னரி வாங்கலாம், எல்லாமே வாங்கிட்டு காய்கறியும் வச்சுருக்காங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க, ஜூஸஸ் வச்சுருக்காங்க, எல்லாமே வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். இந்த ஒரு கடைக்கு மட்டும் நம்ம போனால் போதும். அப்படி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானுமே இது ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த கடைக்கு நான் போகிறேன். ஆஃபர்னு போட்டிருந்தாங்க. சரி போகலாம், அதையும் வீடியோ எடுத்தால் நம்ம போடலாமே, சேனலுக்கு யூஸ் ஆகவே, பார்க்குறவங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு தான் இந்த வீடியோ எடுத்தோம். நானுமே இது ஃபஸ்ட்டு டைம் தான் நான் போகிறேன். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப வந்து பை 1 get 1 நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லியும் போய் பார்த்தவங்க சொன்னதையும் நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன். சரி நம்ம போகலாம் அப்படின்னாக்கும் டைம் இருந்தது. சரி போயிட்டு வரலாம். இதெல்லாம் பெட்ஷீட்டு, சின்ன சின்ன உள்ளன் இருக்கும் பார்த்திங்களா, டிமார்ட்டில் கூட நான் உங்களுக்கு இதை காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி இது ரொம்ப உள்ளன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது பாருங்களேன், இதெல்லாம் பாத்திரங்கள் வச்சுருந்தாங்க. இது இந்த செக்ஷன் ஃபுல்லாக பாத்திரங்கள் தான். அதாவது குக்கரு அதெல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்கங்க நிறைய. இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸுங்க. ஒரு பெரிய இரும்பு இதில் பாருங்கள், பூசணிக்காய் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃப்ரூட்ஸ்லேயும் எங்கே போனாலுமேங்க இந்த ப்ரொவிஷன் ஐட்டங்களும் காய்கறி ஐட்டங்களும் ஜனங்கள் இருக்க தாங்க செய்கிறாங்க, வாங்க தான் செய்கிறாங்க. ஏன்னா வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு ரேட்டாக இருக்கும்போது இங்கே கம்மியாக இருக்கும்போது வாங்க தானே செய்வாங்க. தக்காளிலாம் வந்து 4 கிலோ வந்து 100 ரூபா அப்படி போட்டிருந்தாங்க. இது பாருங்கள், தேங்காய் எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். மஷ்ரூம்லாம் எப்படி அழகாக இருப்பது, செட்டப் ரொம்ப அழகாக இருந்தது.
அது அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போதே அழகாக தொடச்சிக்கிட்டே இருக்காங்கங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கூடையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இது பேக்கெட்டாக போட்டிருந்தது. நான் அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், என்னம்மா இதுன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, இந்த சில நேரங்களில் அந்த பண்டிலில் வரும்போது பேக்கெட்லாம் கொஞ்சம் லீக் ஆகிரும், கொட்டிடும் இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க ஒரு கவரில் போட்டு அதை ரேட்டுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறதா அந்த பிள்ளை சொல்லிச்சு. அதை நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது பாருங்க, பூண்டு, வெங்காயம் 125 ரூபா போட்டிருந்தாங்க, சின்ன வெங்காயம், சேப்பங்க. அது எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்லா நீட்டாக, வெங்காயத்துலலாம் ஒரு தொளி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே இருந்தது. நான் வந்து வெங்காயம் வாங்கினேன். பெரிய வெங்காயம் வந்து 69 ரூபா போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதில் வாங்கினேன். அப்புறம் வந்து கீரைகள்லாம் இருந்தது. முந்திரி, திராட்சை, அந்த மசாலாலாம் போட்டு சாப்பிடுவாங்க இல்லையா, காரம் போட்டு, அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்கங்க. எல்லாமே இருந்ததுங்க. எல்லா காய்கறியும் இருந்தது. நானும் காய்கறிகள் வாங்கினேன். வெங்காயம் வாங்கினேன், பூசணிக்காய் வாங்கினேன், சுரக்காய் வாங்கினேன். வெளியில் விட நார்மலாக ரேட்டாக இருந்தது, கொஞ்சம் சீப்பாக இருந்தது. அதனால் எனக்கு சீப்பான காய்கள் மட்டும் நான் வாங்கிட்டேனுங்க. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் கொஞ்சம் இல்லை, அங்கே காலி ஆயிடுச்சுன்ட்டாங்க. அதனால் அதெல்லாம் வாங்கலை. தக்காளி நான் ஆல்ரெடி இங்கேயே வெளியிலே வாங்கிட்டேன், அதனால் தக்காளி வாங்கலை. தக்காளி சீப்பாக தான் இருந்தது. நான் இங்கே வாங்கின ரேட்டே தான் அங்கே தக்காளியும் போட்டு வச்சுருந்தேன். தக்காளி சீப்பாக தான் இருந்ததுங்க. அப்புறம் பூசணிக்காய் வாங்கினேன், வெள்ளை பூசணிக்காய் வாங்கினேன், வெங்காயம் வாங்கினேன், அப்புறம் இஞ்சி வாங்கினேன். இஞ்சி எனக்கு சீப்பாக இருந்தது. அப்புறம் நெல்லிக்காய் வாங்கினேங்க. நெல்லிக்காய் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த நெல்லிக்காய் பார்த்திங்களா, 89 ருபீஸ் ஒரு கேஜி, சூப்பராக இருந்தது. அதனால் நான் அது வாங்கினேன், நெல்லிக்காய் வாங்கினேன். இப்படி தாங்க நான் இந்த மாதிரி தாங்க நான் வந்து எல்லா வெரைட்டிஸான சாமான் வாங்கினதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பேஸ்ட்டு வாங்கினேன், கோதுமை மாவு வாங்கினேன், அப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு வாங்கினேன், சில மசாலா ஐட்டங்கள் வாங்கினேன், ஆயில் வாங்கினேன், காய்கறி வாங்கினேன், எல்லாம் வாங்கினேங்க. வாங்கிட்டு நாங்கள் வந்து பில் போட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இது தாங்க நான் வந்து ஷாப்பிங் பண்ண கடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.